அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றிய ஒரு சின்ன துணுக்கு. அவர் மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பிறகு அதை செயல்படுத்த அவருக்கு தனியாக செய்ய மனமில்லை. அதனால் நண்பர்களை அழைக்கிறார். எல்லாரும் கூடுறாங்க. நண்பர்கள்லாம் இந்த பல்பை நான் எரிய வச்சு உங்க முன்னாடி ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அவங்க வீட்டு மாடியில எல்லாரும் கூடுறாங்க. இவர் தனது பணியாளன் கிட்ட அந்த பல்பை பத்திரமா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பணிக்கிறார். அவன் என்ன பண்றான், ரொம்ப பதட்டம் அவனுக்கு. ரொம்ப ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பல்பை எடுத்து போய் பதட்டத்தோட உடைச்சிடறான். உடனே அங்க கூடியிருந்தவங்களுக்கு எல்லாம் முதல்லாம் ரொம்ப சுருங்கி போகுது. என்னடா இது, முதல் முயற்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பதறாத ஒரே ஒரு ஆளு எடிசன் தான். அவர் சொன்னாராம், ஏன் நீங்க கோவப்படலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லாருமே. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப முத்தரிப்பான பதில். இந்த பல்பு உடைஞ்சதால அடுத்த பல்பு நான் செய்யறேனா இல்லையான்னு எனக்குள்ள ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன், செய்ய முடியும் என்னால. ஆனா அந்த பணியாளோட மனசு உடைஞ்சிடுச்சுன்னா அந்த மாதிரி பணியாளர் எனக்கு கிடைக்க மாட்டான். அதனால அந்த பல்பு செய்ய வாய்ப்பையும் கொடுத்தான் அவன் இன்னொரு தடவை. அதே நேரத்தில் அவன் மனசு உடையாம பார்த்துக்கிட்டா இன்னும் உற்சாகமா வேலை செய்வான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு நாள் கூடுறாங்க. அந்த பல்பை அவனே கொண்டு வர சொல்றாரு. அப்போ கேட்கறாங்க, ஏங்க அவங்ககிட்டயே கொடுக்குறீங்கன்னு. அப்படி எல்லாம் ஒருத்தரை இட போடக்கூடாது, நீங்க அவங்ககிட்டயே கொடுங்க. அப்போ என்ன செஞ்சானோ அந்த தப்பு அவன் மனசுக்குள்ள இருக்கும். அந்த குறுகுறுப்போட அவன் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேல கொண்டு வராங்க. பல்பை எரிய வைக்கிறாங்க.